10th standard chapter number 3 algebra exercise 3.1 ல firstல second subdivision பாருங்க. இங்க 1 by x minus 2 by y plus 4 equal to 0, 1 by y minus 1 by z plus 1 equal to 0, 2 by z plus 3 by x equal to 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து லீனியர் ஈக்குவேஷனின் 3 வேரியபிள். ஆனால் என்னன்னா அந்த ரெண்டு வேரியபிள் தான் கொடுத்துருப்பாங்க, அதை ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவராலாக பார்த்தா நம்ம 3 வேரியபிள்ஸ் அப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், ரைட்? இங்கே எல்லாமே ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கிறதுனால அதை ஒரு அசம்ஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் 1 by x equal to p அப்படின்னு எடுத்துக்கலாம். and then 1 by y equal to q and then 1 by z equal to r அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 1 by x equal to p, 1 by y equal to q and 1 by z equal to r அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 1 by x அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 1 by x க்கு பதில் p சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் இங்கே 2 by y இருக்குது, 1 by y க்கு பதில் q, அந்த நியூமரேட்டரில் 2 இருக்கிறதுனால p minus 2q. இந்த கான்ஸ்டன்ட் என்ன எடுத்துருந்தோம், which is equal to minus 4. 2 minus p minus 2q equal to minus 4. இதை consider as equation number 1. and then equation number 2 பாருங்க, 1 by y அப்படின்னா q minus 1 by z அப்படின்னா r, q minus r equal to plus 1 என்ன வந்துன்னா minus 1 அப்படின்னு ஆகும். இதை consider equation number 2 அப்படின்னு consider பண்ணிக்கலாம். then 2 by z plus 3 by x. so first 3 by x, 1 by x னா p, அப்போ 3 by x அப்படின்னா 3p plus 2 by z, அப்போ 1 by z அப்படின்னா r, 2r which is equal to 14. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே எல்லாமே ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே p மைனஸ் 2q இருக்குது, இங்கே ஒன்லி q மட்டும் தான் இருக்கும், ரைட்டா? இதை ரெண்டுத்திலையும் சால்வ் பண்ணால் q கேன்சல் அவுட் ஆனால் p and r வச்சு வரும். ஆல்ரெடி இங்கே p and r வச்சு ஈக்குவேஷன் நம்பர் 3 இருக்கு. அப்போ இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா q கேன்சல் அவுட் பண்ண அதாவது அந்த q டேர்ம் வந்து கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணால் ஈக்குவேஷன் வந்து கிடைக்கிற ஈக்குவேஷன் p and rல கிடைக்கும். அப்போ இங்கே ஆல்ரெடி p and rல இருக்கும், அது ரெண்டுத்தையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஜஸ்ட் அப்படியே எழுதிக்கலாம். மல்டிப்ளை பை 1 அப்படின்னு போட்டு எழுதுனா p minus 2q அப்படின்னு எழுதிக்கலாம், which is equal to minus 4. and then second equation multiply by 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும், 2q minus 2r which is equal to minus 2. so இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2q minus 2r equal to minus 2 அப்படின்னு கிடைச்சிரும். இதை நார்மலா எதுவுமே பண்ண தேவை, minus 2q plus 2q கேன்சல் அவுட் ஆயிடும். அப்ப ஆட் பண்ணா p minus 2r which is equal to இங்க ஆட் பண்ணா minus 6 அப்படின்னு கிடைக்கும், which is equation number 4 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இங்க equation number 4 பாத்தீங்கன்னா p and r ல இருக்கு, 3யும் p and r ல இருக்கு, ரைட்? அப்ப இங்க பாருங்க plus 2r minus 2r, அப்ப 3யும் 4யும் நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஆட் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா 2 plus 2r minus 2r கேன்சல் அவுட் ஆயிடும். அப்ப சால்வ் 3 and 4. so third equation நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, அப்படியே எழுதிக்கலாம். 3p plus 2r equal to 14. then fourth equation ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, அதையும் அப்படியே எழுதிக்கலாம். p minus 2r equal to minus 6. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம், plus 2r minus 2r டைரெக்டாக கேன்சல் அவுட் ஆகிடும். ஆட் பண்ணும்போது 3p plus p 4p equal to 14 minus 6 வந்து 8 அப்படின்னு வந்துடும், ரைட்? 14 minus 6 வந்து 8. இப்போ இங்கே 4p equal to 14 minus 6, that is 8. 4p equal to 8. அப்போ இங்கே p equal to 8 by 4. ஸோ p equal to 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ p equal to 2. இதை சப்ஸ்டியூட் இன், ஸோ ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் இன் 1ல அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தட் இம்ப்ளைஸ், ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, pக்கு பதில் 2 மைனஸ் qக்கு பதில் 2q which is equal to minus 4. இப்போ இங்கே minus 2q equal to minus 4 plus 2 நான் வந்துன்னா minus 2. அப்போ minus 2q equal to minus 6. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். q equal to 6 by 2. அப்போ q equal to 3. ஸோ q வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், p ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதை சப்ஸ்டியூட் இன் r ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ r இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம், அது சிம்பிளாக இருக்கும். ஸோ q minus r, அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் தட் இம்ப்ளைஸ் q minus r. வாட் இஸ் q வேல்யூ? 3 minus r equal to minus 1.
right? இப்போ எனக்கு மைனஸ் ஆர் நான் எடுத்துட்டு போறேன் 3 minus 1 வந்தா plus 1 which is equal to plus r. இப்போ therefore r equal to 4. ஸோ ஆரோட வேல்யூ எனக்கு 4 அப்படின்னு கிடைச்சிச்சு. பட் நமக்கு கிடைச்ச வேல்யூ PQR தான். ஆனால் என்னோட ஒரிஜினல் கொஷின் XYZ இருக்கு, ரைட்? அப்போ இதை எடுத்துட்டு போய் திருப்பி நம்ம இங்கே அசம்ஷன் எடுத்து தெரியுமா அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ P equal to 2 அப்படின்னா 1/x தான் நம்ம 2ன்னு எடுத்தோம். அப்போ 1/x equal to 2. எனக்கு x ஓட வேல்யூ வேணும் அப்படின்னா டிவைட் எடுத்து இங்கே வந்துடும், இந்த 2 இப்படி வந்துடும். அப்போ therefore x equal to 1/2. ஸோ அதே மாதிரி 1/y equal to q. q ஓட வேல்யூ என்ன கிடைச்சது 3. அப்போ இந்த 3 இப்படி வந்துடும், 1/3 equal to y. And then finally z ஓட வேல்யூ 1/z equal to r. Equal to 1/z equal to r. That means 4. அப்போ 1/4 equal to z. 1/z, right? 1/4 equal to z is the answer for this sum.